2 8:33 வரை சந்திராசிரம ராசி. இன்று மிதுன ராசி. தானம் கொடுத்துருப்பாங்க. இதனாலே இவங்க அடுத்த பிறவில பார்த்தீங்கன்னா, அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று சனிக்கிழமை. சனி பகவானுக்கு எள் விளக்கேற்றி அவருடைய ஆசீர்வாதங்களையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 9ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் சித்திரை. இன்றைய சூரிய உதயம் 7:02க்கு, சூரிய அஸ்தமனம் 7:17க்கு. இன்றைய திதி தேய்பிறை சப்தமி. தேய்பிறை சப்தமி முடியும் நேரம் இன்று மாலை 4:33க்கு. அதன் பிறகு அஷ்டமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவோணம். திருவோணம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 10ஆம் தேதி அதிகாலை 1:55க்கு முடிவடைந்து அவிட்டம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 8:33 9:04 வரை. அதன் பிறகு காலை 11:37 2:10 வரை. மாலை வேளையில் 6:15 7:17 வரை. ராகு கால நேரம் காலை 10:05 11:37 வரை. யமகண்ட நேரம் மதியம் 2:41 4:13 வரை. கூலிகன் காலை 7:02 8:33 வரை. சந்திராசிரம ராசி. இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 2:43க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷத்திற்கு பக்தி, ரிஷபத்திற்கு பயம், மிதுனத்திற்கு பரிசு, கடகத்திற்கு தேர்ச்சி, சிம்மத்திற்கு இரக்கம், கன்னிக்கு பெருமை, துலாம் ராசிக்கு லாபம், விருச்சக ராசிக்கு அமைதி, தனுசுக்கு கவனம், மகரத்திற்கு சுகம், கும்பத்திற்கு ஆர்வம், மீனத்திற்கு இழப்பு. இன்றைய விசேஷம் நடராஜர் அபிஷேகம் மற்றும் பைரவ அஷ்டமி பூஜை. திருவோண நட்சத்திர விரத நாள். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். முதலில் குரு ஓரை காலை 8:03 9:04க்கு. சுக்கிர ஓரை காலை 11:07 12:08க்கு. புதன் ஓரை மதியம் 12:08 1:09 வரை. சந்திர ஓரை 1:09 2:10 வரை. குரு ஓரை 3:12 4:13 வரை. சுக்கிர ஓரை 6:15 7:17 வரை. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் ஓரைகள் அனைத்தும் சுப ஓரைகள் மட்டுமே. நம்ம சில சமயங்களில் பார்த்துருப்போம், கொஞ்சம் கூட படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முற்பிறவியில் ஏழைகளுக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க, தானம் கொடுத்துருப்பாங்க. இதனாலே இவங்க அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா, கல்வி செல்வம் அவங்களுக்கு இல்லாவிட்டாலும் கூட, கல்வினால் அவங்களால பொழப்பு நடத்த முடியாட்டி கூட, ஆனாலும் அவங்களுக்கு பண வசதி இருந்து கொண்டே இருக்கும். பணம் ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். செல்வந்தராக கூட, கல்வி இருக்காது ஆனாலும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அதை நம்ம நிறையா பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி எப்பவுமே வற்றாத நதி போலே அவர்களுக்கு செல்வங்கள் நிறைந்து கொண்டிருக்கும். காரணம் என்னவென்றால், அவர்கள் முற்பிறவியிலே முந்தைய பிறவில் தான தர்மங்கள் நிறைய செய்திருப்பார்கள். மற்றவர்களை அவர்கள் சுற்றி இருப்பவர்களுக்கும் அவர்களை நாடி வருபவர்களுக்கும் நிறைய உதவிகளை செய்திருப்பவர்களுக்கு மறுபிறவில் கல்வி இல்லாவிட்டாலும் கூட பொருள் செல்வம் அதிகமாகவே அவர்களுக்கு கிடைக்கும். அது என்னவென்றால், நாம் செய்த தான தர்மங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது முன் ஜென்மம், போன பிறவி அப்படிலாம் நம்ம சொன்னாலும் கூட, இப்பொழுதே இந்த காலத்தில் நம்ம நல்லது செஞ்சுக்கிட்டே இருந்தோமா, நிச்சயமாக இந்த வாழும் காலத்திலே பிற்காலத்தில் நம்ம நிச்சயமாக நல்ல பலன்களை தான் அனுபவிப்போம். நல்ல கர்மாக்களுக்கு நல்ல பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள், என்னுடைய பதிவுகளுடன். நன்றி.